Hello dear brothers and sisters. So welcome to General Studies. அதாவது பொதுவியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஐஎன்எம் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்துட்டு போனால் ஐஎன்எம்ல வந்து இது வரைக்கும் 3 கிளாஸ் முடிச்சிருப்போம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். நம்முடைய டிஎன்பிஎஸ் சிலபஸில் யூனிட் 3 அப்படின்றதுல நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்ஏ ரெண்டும் மெர்ச் பண்ணிட்டாங்க. பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்ஏ மெர்ச் பண்ணி தான் என்ன பண்ணிட்டாங்க, யூனிட் நம்பர் 3 அப்படின்றத சேர்த்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, ஹிஸ்ட்ரியும் இருக்குது, அதே போல் ஐஎன்எம்மும் இருக்குது. நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன், என்ன சொல்லியிருப்பேன், ஹிஸ்ட்ரியில் கிளாஸ் நம்பர் 1லேருந்து 19 வரைக்கும் ஹிஸ்ட்ரி நம்ம முடிச்சிடுவோம். கிளாஸ் நம்பர் 20க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே ஐஎன்எம்மில் வரும். அதனால தான் ஐஎன்எம்மில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கிளாஸ் நம்பர் 20 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும். சரியா, 20th கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நவீனத்தை நோக்கி அப்படின்றத பார்த்துருப்போம். நவீனத்தை நோக்கின்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் 21வது கிளாஸும் 22வது கிளாஸும் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 5, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக நம்ம பார்த்துருப்போம். சரியா, இது கிளாஸ் நம்பர் 23. சரியா, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎம் கிளாஸ் நம்பர் 23, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற ஒரு யூனிட்டை பார்க்க போகிறோம். சரியா சார், 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் நம்பர் 5 பார்த்தோம். இது யூனிட் நம்பர் 7. யூனிட் நம்பர் 6 எங்கே சார் போச்சு அப்படின்னா, அது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு டாபிக். சரியா, அது நம்முடைய பழைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, டிஎன்பிஎஸ்ஸோடைய பழைய சிலபஸ் யூனிட் 8. புது சிலபஸ் என்னது, யூனிட் நம்பர் 6. என்னது அது, தமிழ் சமுதாய வரலாறு. சரியா, அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் தமிழ் சொசைட்டி. இந்த தமிழ் சொசைட்டி கிளாஸில் அந்த டாபிக் இருக்கும். என்னென்னு இருக்கும், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். சரியா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த யூனிட் 6ஐயும் 11th ஸ்டாண்டர்ட்லையும் அதே மாதிரி ஒரு யூனிட் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட்லையும் மக்களின் புரட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் இருக்கும். சரியா, இந்த எல்லா யூனிட்டுமே அந்த டாப்பிக்கை கவர் பண்ணும். அதனால் நம்ம அதை தமிழ் சொசைட்டி கிளாஸை பார்த்துருவோம். அதாவது யூனிட் நம்பர் 6ல் பார்த்துருவோம். புது சிலபஸ் படி ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் நம்பர் 6ல் பார்த்துருவோம். சரியாம்மா, ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் டேரெக்டாக நம்ம நம்மளுடைய தொடர்ச்சியாக இந்த யூனிட் நம்பர் 7க்கு வந்திருக்கும். சரியா, ஸோ இப்போ யூனிட் நம்பர் 5லேருந்து யூனிட் நம்பர் 7க்கு நம்ம ஷிஃப்டாக வரோம். சரியா, ஸோ ஓகே. அப்போ காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும், காலனியத்துக்கு அப்படின்னா இந்த இடத்துல யாரை குறிக்குது, கிழக்கிந்திய கம்பெனியை குறிக்குது. சரியா, அப்போ காலனியத்துக்கு எதிரான என்னென்ன இயக்கங்கள் நடந்துச்சு, விவசாயிகளும் பழங்குடியின மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக போராட்டங்கள், அதாவது இயக்கங்கள் கிளர்ச்சிகள் நடத்திருப்பாங்க. சரியா, அதையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசியத்தின் தோற்றம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இந்த ஒரு கிளாஸும் வந்து பார்த்தோன்னா 2 பார்ட்டாக கிளாஸ் நம்பர் 23 and 24 பார்க்க போகிறோம். இது 23rd கிளாஸு, அடுத்த கிளாஸ் 24 அவங்களுக்கு வரும். சரியா, இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஏன் கிளாஸ் நேராக வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்றும் கிடையாதுமா. ஸோ நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில என்ன பண்ணுறீங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க, அதே போல் நம்மளை வீடியோட கமெண்ட்டில் சொல்லிக்கிங்க, ஸோ நோட்ஸ் கொஞ்சம் மறைக்குது அப்படின்றதுனால. ஸோ நான் உங்களுக்கு நின்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒன்று தான், நான் டேரெக்டாக வந்து வீடியோவில் பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒன்று தான். சரியா, இந்த வீடியோ மாதிரி நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். என்னது கான்செப்ட், என்ன நோட்ஸோ, எக்ஸாமுக்கு என்ன நோட் வேணுமோ அந்த நோட்ஸு ப்ளஸ் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் இதை மட்டும் நாங்கள் கொடுத்துட்டா போதும். உங்களுக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். நீங்கள் அழகாக பார்த்து நோட்ஸும் எடுத்துக்கலாம், நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். புரியுதாம்மா? ஸோ ஓகே, கிளாஸ் போயிடலாம். ஸோ இப்போ இந்த யூனிட்டோடைய ஸ்டார்டிங்லேயே பிளாஸ்டிக் போர் பற்றி கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக் போர் பற்றி ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, பிளாஸ்டிக் போர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான போர். சரியா, பிளாஸ்டிக் போர், அதாவது பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்றது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்டிக் போர் எப்போ நடந்துச்சு, ஜூன் 23, 1757. சரியா, யாருக்கு இடையில நடந்திருக்கும், சிராஜுத்தௌலா, வங்காள நவாபான சிராஜுத்தௌலாவுக்கும் ஆங்கிலேய படைத்தளபதியான ராபர்ட் கிளைவுக்கும் நடந்திருக்கும். சரியா, இதில் போரில் யார் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க பாருங்க, க்ரீன் கலரில் டிக் பண்ணிருக்காங்க. அப்போ யார், ராபர்ட் கிளைவ் வெற்றி பெற்றிருப்பார். சரியா, ஏன் அந்த போர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ரஃபாக அப்படி வளையிறேன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த இடத்துல வங்காளம் இருக்கா, ஸோ வங்காளத்தை இந்த இடத்துல கேப்சர் பண்ணதுலேருந்து இந்தியாவுடைய எல்லா பகுதியிலும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. சரியா, மராத்திய போர்கள் மூலிமா இந்த பகுதிகள், மைசூர் போர்கள் மூலிமா இது. அதுக்கப்புறம் நம்ம அந்த 10th ஸ்டாண்டர்ட் எப்படி யூனிட் நம்பர் 6ல் நம்ம பார்ப்போம், எப்படி நம்ம தமிழகத்தினுடைய தெற்கு பகுதியெல்லாம், அது தமிழக பகுதியெல்லாம் இப்போ வெற்றி பெற்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கர்நாடிக் போர். சரியா, இந்த கர்நாடிக் போர் மூலயமா இங்கேயும் வெற்றி பெற்றுருவாங்க. அதே போல் வங்காளத்துக்கு வின் பண்ணுறது மூலயமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வின் பண்ணுறது மூலமா டெல்லியை கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய மற்ற பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்துடும். புரியுதா? அதனால தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியும் அவங்களுடைய அதிகாரத்துக்கு, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒரு போராக இருந்தது இந்த பிளாஸ்டிக் போர். இந்த பிளாஸ்டிக் போருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பெரும் பகுதிகள் எல்லா இடத்துலையும் போர் செஞ்சு, அதாவது போர்கள் மூலயமா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு அரசர்கிட்ட இருந்து
என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலேய அரசு கைப்பற்றிருக்கும். ஸோ அதனால தான் பிளாசி போர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாசி போர் ஜூன் 23, 1757 சிராஜ் உத் தௌலா, வங்காள நவாபான சிராஜ் உத் தௌலா அப்புறம் ராபர்ட் கிளைவ் இடையில நடந்திருக்கும். சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலா வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அவருடைய படைத்தளபதியான சொந்த சித்தப்பா யார், மீர் ஜாஃபர் அவர்களும் இன்னொரு படைத்தளபதி என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்ந்து அவருடைய படையை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு சரியான நேரத்தில் கை கொடுத்து உதவி இருக்க மாட்டாங்க. அதனால் போரில் சிராஜ் உத் தௌலா இறந்து போயிடுவார். தோற்கடிக்கப்படுவார். சரியா, ஏன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணியிருப்பாருன்னா மீர் ஜாஃபருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பார். என்னென்ட்டு, சிராஜ் உத் தௌலா நான் தோற்கடிச்சிட்டான் அப்படின்னா அடுத்த வங்காள நவாப் நீ தான், உடனே நான் வங்காள நவாபாக ஆக்குறேன். ஓகே, அதுக்கு பதிலுக்கு மீர் ஜாஃபர் என்ன பண்ணோம், அவர் கூட சிராஜ் உத் தௌலா கூட சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போட்டி போடணும். அதை பார்த்தோன்னா சண்டை செய்யக்கூடாது, போர் ஈடுபடக்கூடாது. அதே சமயத்தில் போர் முடிஞ்சதுக்கப்புறம் வங்காள நவாபா மீர் ஜாஃபர் ஆனதுக்கப்புறம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே அவர் தானே கொண்டு வந்து நவாபாக ஆக்கியிருக்கோம். அதனால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு 2,25,00,000 என்ன பண்ணியிருப்பார் இந்த 3 வருஷத்தில். என்ன சொல்கிறது, அவர் ஒரு வரி மாதிரி ஒரு கப்பம் மாதிரி சரியாக கொடுத்துடணும். புரியுதா? அப்போ 2,25,00,000 இந்த 3 வருஷத்தில் மீர் ஜாஃபர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்துருப்பாரு. புரியுதா? ஸோ இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் இங்கே ஜெகத் சேத்துகள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத் சேத்துன்றவங்க வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கப்பா. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த என்ன சொல்கிறது, விவசாயிகளாக இருக்கட்டும், இல்லை பழங்குடியின மக்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், பொதுவாகவே இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு பணம் இல்லைனா நம்ம யார்கிட்ட கேட்போம், ஸோ யார் வட்டிக்கு பணம் தராங்களோ அவங்கள்ட்ட கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க தான் இந்த ஜெகத் சேத்துகள். புரியுதா? இந்த ஜெகத் சேத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலாவை தோற்கடிக்கணும். அவங்களுக்கு தேவையும் சிராஜ் உத் தௌலாவை தோற்கடிக்கணும். அதனால் மீர் ஜாஃபர்லேருந்து ஜெகத் சேத்துக்கள்லேருந்து எல்லாமே ஆங்கிலேய படைகளுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ அந்த எண்டில் சிராஜ் உத் தௌலா தோற்கடிக்கப்படுவார். மீர் ஜாஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நவாப் ஆகிடுவார். அது மூலிமா 2,25,00,000 3 வருஷத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வருவாயின்றது வந்திருக்கும் மீர் ஜாஃபர் மூலயமா. சரியா? ஸோ இந்த படத்தை என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய ஜவுளித்துறையில், ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் ஜவுளித்துறைன்றது அதாவது வந்து ஆடைகள் உற்பத்தி, அதாவது பருத்தி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு இங்கே நம்ம இந்தியாவில் வந்து இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா துணிகள் இதெல்லாம் ப்ராசஸிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் இந்தியாவில் கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி இங்கே சந்தைகளில் விற்கிறது. புரியுதா? ஸோ இது மூலமா என்ன ஆச்சு, நம்ம இந்தியர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய அந்த பருத்தி தொழில், முக்கியமாக ஜவுளித்துறை, இது எல்லாமே வீழ்ச்சியில் ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஆங்கிலேயோடைய ஜவுளித்துறை சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டது. காரணம் என்னது, அவங்களுடைய ஆட்சின்றது, அவங்களுடைய ஆட்சிக்கில் தான் இப்போ இந்தியான்றது இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்திய விவசாயிகளாக இருக்கட்டும், இந்திய கைவினை கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அடக்குமுறையோடு கையாளுறாங்க. சரியா? ஸோ ரைட். ஸோ அப்போ இதுதான் பார்த்துருப்போம். ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா முழுவதும் ஒரு அதிகாரம் பெற்றது. இது 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில். சரியா? 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதியிலும் 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலும் இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகள் யார் கைக்கு வந்துருச்சு, ஆங்கிலேய கட்டுப்பாட்டில் நேரடியாக வந்துருச்சு. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க, இயக்கங்களை வந்து உருவாக்குறாங்க. புரியுதா? அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் என்னது, ஆங்கிலேயருக்கு எதிராக என்னென்ன இயக்கங்கள் உருவாச்சு அப்படின்னா பாருங்கள், மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள், சமய இயக்கங்கள், அதே போல் சமூக கொள்ளைகள் நிறைய நடந்திருக்கும். சரியா? அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சமூக கொள்ளைகள், மக்களுடைய கிளர்ச்சி நிறைய நடந்திருக்கும். அதெல்லாம் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். யாருக்கு எதிராக, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, பொதுவாக ஆங்கிலேயருக்கு எதிராக. புரியுதா? சரிம்மா, போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா நம்மள சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள், இந்த சமூக இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறதுலாம் அதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட முடியும். அதே சமயத்தில் இந்த சமூக கொள்ளை, மக்களின் கிளர்ச்சி, இதெல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறது. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு முன் இந்தியாவில் தனி சொத்துரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டே பெருமளவு கிடையாது. அந்த சம்மந்தமாக தனி சொத்துரிமை சம்மந்தமாக ஒரு விரிவான திட்டம், சட்டம் எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் கொண்டு வரப்படல. அதாவது முகலாயர்களாக இருக்கட்டும், இல்லை டெல்லி சுல்தான்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி குப்தர்களாக இருக்கட்டும், இந்த ஒரு காலகட்டத்தில் யாருக்குமே தனி சொத்துரிமை அப்படின்ற ஒரு முறையே கிடையாது. அப்போ ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தனி சொத்துரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரிவான திட்டங்கள்லாம் ஒரு கான்செப்ட்ன்றது கொண்டு வராங்க. அது மூலமா என்னது, ஆங்கிலேய அரசுக்கு நிலம்ன்றது ஆங்கிலேய அரசுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களாக ஒருத்தர் உருவாக்கணும். அதுக்கு பதில் உருவாக்குறது தான் இந்த ஜமீன்தாரர்கள். சரியா? இந்த ஜமீன்தாரர்கள் என்ன சொல்கிறது, தாலுக்தாரர்கள், இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, இவங்களாம் உருவாக்குறாங்க. புரியுதா? அப்போ ஆங்கிலேய அரசுக்கு வருவாயின்றது வேணும். அவங்களுடைய படைகளை மெயின்டைன் பண்ணவோ, அவங்களுடைய நிர்வாகத்துக்கோ என்ன வேணும், வருவாயின்றது வேணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நிலங்களை யார்கிட்ட கொடுக்கணும் குத்தகைக்கு.
அந்த மாதிரி குத்தகை கொடுத்து அவங்கள்ட்ட வருவாய் வாங்குறதுக்கு உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த ஜமீன்தார்கள். புரியுதா? அப்போ இந்த ஜமீன்தார்கள் மூலயமா ஆங்கிலேய அரசு வருவாய் ஈட்டுது. எப்படி? நிலங்களை ஜமீன்தார்களுக்கு கீழே கொடுக்குறாங்க ஆங்கிலேயர்கள். புரியுதா? குத்தகைக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஜமீன்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கு அந்த குத்தகை தொகையை செலுத்தணும். அப்போ ஜமீன்தார்கள் அந்த தொகையை செலுத்தணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அந்த நிலங்களை நிலப்பிரபுகளுக்கு, இன்னும் பணம் படைத்த நிலப்பிரபுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த நிலங்களை கொடுக்குறாங்க. சரியா? இந்த நிலங்களை கொடுக்கறது மூலயமா நிலப்பிரபுக்கள் அவங்களுக்கு குத்தகை பணத்தை தருவாங்க. புரியுதா? நிலப்பிரபுக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த குத்தகை பணம் தரணும்னா அவங்க அந்த நிலத்தில் எதாவது செய்யணும் இல்லையா, அப்போது வேளாண்மை செய்வாங்க. எதன் மூலயமா? விவசாயிகள்கிட்ட அந்த நிலத்தை கொடுத்து. இப்போ நிலப்பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்க? விவசாயிகள்கிட்ட அந்த நிலத்தை கொடுக்குறாங்க. அது மூலிமா விவசாயிகளுக்கு அவங்க அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெள்ளாமை வருதோ இல்லையோ, ஆனால் என்ன பண்ணும்? வரி வசூல்ன்றது அந்த நிலப்பிரபுக்கள் செஞ்சுருவாங்க. புரியுதா? ஸோ பெரும்பாலான பகுதிகள் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, அவங்க ஈல்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வருஷம் அது நல்லா அவங்களுக்கு விளைஞ்சாலும் சரி விளையலாலும் சரி, அவங்களுடைய பெரும்பாலான வருமானம் எங்கே போயிடுது? வரி வசூலாக நிலப்பிரபுகளுக்கு போயிடும். அதில் ஒரு பகுதியை, ஒரு சில பகுதியில் நிலப்பிரபுகள் எடுத்துப்பாங்க. மீதி எங்கே போவோம்? குத்தகை பணமாக ஜமீன்தார்களுக்கு போயிடும். ஜமீன்தார்கள் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதியை ஃபுல்லாக எங்கே கொடுத்துருவாங்க? ஆங்கிலேய அரசுக்கு கொடுத்துருவாங்க. புரியுதா? இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கேன். சரியா? ஸோ அப்போ ஜமீன்தார்களுக்கு நிலங்கள் நிலப்பிரபுகளுக்கு வழங்கப்படுது. நிலப்பிரபுகள் விவசாயிகளுக்கு வேளாண்மை செய்வதற்காக அந்த நிலங்களை வழங்குறாங்க. அது மூலிமா வரி வசூல் செய்யப்படுது. குத்தகைன்றது செலுத்தப்படுது ஆங்கிலேய அரசுக்கு ஜமீன்தார்கள் மூலம். புரியுதா? ஸோ இதுதான் தனி சொத்துரிமை அப்படின்னு சொல்லி கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஜமீன்தார் சரியான முறையில் ஆங்கிலேய அரசுக்கு அந்த குத்தகை பணத்தை கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிடுவாங்க? இந்த ஜமீன்தார்ட்டிருந்து அந்த நிலத்தை பிடிங்கிடுவாங்க. யார்? ஆங்கிலேய அரசு. அடுத்து இன்னொரு ஜமீன்தார், சரியா, அதே நிலத்தை வேறு யாராவது திறம்பட செயல்படுற மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த நிலம் போயிடும். புரியுதா? அப்போ தனி சொத்துரிமை அப்படின்னு சொல்கிறது ஒருத்தர் கீழே ஒருத்தர் அடுத்தடுத்து மாறி மாறி போகும். புரியுதா? அப்போ சொத்துரிமைன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்துடுது. புரியுதா? அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு முன்னாடி இந்தியாவில் தனி சொத்துரிமை பற்றிய எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டலாம். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போது இவ்வளோ கான்செப்ட் பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஜமீன்தார்களாகட்டும், நிலப்பிரபுகளாகட்டும், இல்லை ஆங்கிலேய அரசாக இருக்கட்டும், இல்லை வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களாகட்டும், இவங்க எல்லாராலையும் பாதிக்கப்படுறது யார்? விவசாயிகள். புரியுதா? பொதுவாக வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள். புரியுதா? வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள் விவசாயிகள், அவங்க பழங்குடியின மக்களும் இருந்தாங்க. ஸோ விவசாயிகள் மற்ற பகுதியில், அதாவது மெயின்லேண்டில் வாழக்கூடிய விவசாயிகளும் சரி, பழங்குடியின பகுதியில் விவசாயம் செஞ்சக்கூடிய தங்கள் வாழ்வாதாரத்தை தேடி கொடுக்குற அந்த பழங்குடியின மக்களும் சரி, எல்லாமே என்ன பண்ணுறாங்க? வரிச்சுமைக்கு ஆளாகிறாங்க. சரியா? அப்போ அவங்க என்ன தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதில் பெரும்பாலான பகுதி வரியாக ஜமீன்தார்களுக்கோ ஆங்கிலேய அரசுக்கோ போயிடுது. புரியுதா? அப்போ என்ன ஆகிடும்? ஜமீன்தார்களுக்கு இடையில் ஒரு அதிருப்தின்றது ஏற்படும். நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க ஜமீன்தார்கள் மீதும் நில குத்தகைகாரர்கள், அதை பார்த்தீங்கன்னா நிலப்பிரபுகளுக்கு மீதும் ஆங்கிலேய அரசு மீது என்ன பண்ணுவாங்க? ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க. கோவன்றது வரும் இல்லையா? ஸோ அது மூலயமா உருவாகக்கூடியது தான் அந்த இயக்கங்கள் மற்றும் கிளர்ச்சிகள். அந்த கிளர்ச்சிகள் என்னென்ன நடந்துச்சு இந்த 19ஆம் நூற்றாண்டில் இல்லை 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில் அப்படின்றத 1 by 1 பார்க்க போகிறோம். சரியா? ஸோ முதல் இயக்கம் ஃபார்சி இயக்கம். சரியா? 1818ஆம் ஆண்டு ஹாஜி ஹரியதுல்லா அப்படின்றடைய தலைமையில் தொடங்கப்பட்டது தான் இந்த ஃபார்சி இயக்கம். புரியுதா? உடனே 1839 அவர் இறந்து போயிடுவார். அவருடைய மகன் டுடுமியான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? டுடுமியான் தான் ஃபார்சி இயக்கத்தை பெருமளவில் கொண்டு போவார். சரியா? அவருடைய மகன் பேர் என்னது? டுடுமியான் அடுத்த தலைமையாக ஏற்பார். டுடுமியானோட கொள்கையில் பாருங்கள், விவசாயிகள் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்றத கேட்டுக்கொண்டார். யார்? டுடுமியான் அவர்கள். சரி, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும். சரியா? இப்போ என்ன சொல்கிறாரு? பொதுமக்களாகிய நாம் நம்முடைய நிலத்தையும் சரி, நம்மளால் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குற எந்த வளமாக இருந்தாலும் சரி, இயற்கை வளமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன பண்ணோம்? எல்லாருமே சரிசமமாக பங்கிட்டுக்கணும், அதை அனுபவிக்கணும். புரியுதா? அதுக்கடுத்து நிலம் கடவுளுக்கு தான் சொந்தம். ஆனால் ஆங்கிலேயர்களும் சரி, இந்த ஜமீன்தார்களும் சரி, நிலப்பரப்புகளும் சரி, என்னது நிலம் அவங்களுக்கு சொந்தம் சொல்லிட்டு நம்மள்கிட்டே வரின்றதை வாங்குறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாடகை வசூலிப்பது. பொதுவாக வரி வாங்கிறது, வாடகை வசூலிப்பது, குத்தகை வாங்கிறது, இது எல்லாமே இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருப்பார். யார்? இது எல்லாமே டுடுமியான். சரியா? இது எல்லாமே நம்ம என்னென்னு பார்த்துருப்போம். இது எல்லாமே டுடுமியான் சொன்னது. சரியாம்மா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஸோ அதுக்கப்புறம் 1862 டுடுமியான் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் பெருமளவில் ஃபார்சி இயக்கத்தை கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை. இருந்தாலும் அவருக்கு அடுத்து தலைமை ஏற்கிறவர் நோவா மியான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரியா? 1870. ஓகேவாம்மா? சரி, ரைட்.
அடுத்த கிளர்ச்சி வஹாபி கிளர்ச்சி. சரியா, வாஹாபி எப்படி வேணால் சொல்லலாம். சரியா, வஹாபி கிளர்ச்சி. இது எங்கே நடக்கும்? பரஷத் பகுதி, எங்கே? வங்காளத்தில் பரஷத் அப்படின்ற ஒரு பகுதியில் நடக்கும். 1827 உருவாகக்கூடிய ஒரு கிளர்ச்சி. ஏன் அந்த கிளர்ச்சி ஏற்பட்டது பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி இது. இதுக்கு தலைமை இருக்கவர் டிடுமிர். அங்கே நம்ம பார்சி இயக்கத்தில் டுடுமியான்னு பார்த்துருப்போம், இங்கே டிடுமிர். சரியா, இவர் ஒரு இஸ்லாமிய மத போதகர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். சரியாம்மா? ஸோ ஓகே. காரணம் என்னென்னா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, வனங்கள்லாம் என்னது, காடுகள். ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம பார்க்குறது என்னது, விவசாயிகள் மற்றும் பழங்குடியினருக்கு இடையில் எப்படி இந்த கிளர்ச்சிகளை உருவாக்குறாங்க, ஏன் அவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்றது தான். பழங்குடியினா யார்? காட்டில் வசிக்கக்கூடியவங்க, மலைகளில் வசிக்கக்கூடியவங்க. புரியுதா? அப்போ ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுதுன்னா, வனங்களை வர்த்தகமயமாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுது. புரியுதா? வனங்கள் என்னது, காடுகளை. அப்போ காடுகளை அழிக்கிறது மூலயமாவோ அல்ல அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வணிகப்படுத்துறது, அதாவது ட்ரேட் மூலயமா வணிகம்ன்றது நடைபெறுது. இல்லை அந்த காடுகளை அழித்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிலங்களை உருவாக்கி அதுக்கு ஒரு ஜமீன்தாரியை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது மூலயமா அரசுக்கு வருவாய் வரும் இல்லையா, குத்தகை மூலமாக வருவாய் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வனங்களை, காடுகளை வர்த்தகமயமாக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுறாங்க யார்? ஆங்கிலேய அரசு. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா காடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணணும், அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். புரியுதா? அவங்க தான் யார்? பழங்குடியின மக்கள். அப்போ அந்த மாதிரி ஆங்கிலேய அரசுக்கு தேவையான நடவடிக்கைகளில் காடுகளை அழிக்கிறது மூலயமா, அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுறதன் மூலயமா, இந்த மாதிரி வெளியேறினவங்க தான் இந்த பழங்குடியின மக்கள். இந்த பழங்குடியின மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, தங்களை அந்த இடத்துல வந்து வெளியேற்றிட்டாங்க இல்லையா. அப்போ அவங்க வாழ்க்கைக்கு எங்கே போவாங்க? அப்போ ஆங்கிலேய அரசு மீதோ, அங்கே வரக்கூடிய வர்த்தகம் செய்யக்கூடிய அந்த வர்த்தகக்காரர்கள் மீதோ, அதே போல் வந்து ஜமீன்தார்கள் மீதோ, எல்லார் மீதும் என்ன பண்ணுறாங்க, அதிருப்தி ஏற்படுறாங்க, கோவப்படுறாங்க. அது மூலிமா வெளிப்படுறது தான் இந்த கிளர்ச்சிகள். சரியா? அப்போ வனங்களை வர்த்தகமயமாக்கும் நடவடிக்கைகள் ஆங்கிலேயர் மேற்கொண்டனர். பழங்குடியின பகுதியில், சரியா, அவங்களுடைய பகுதி, பழங்குடியின மக்களுடைய பகுதிகளில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க, ஒப்பந்தக்காரர்கள், இவங்க எல்லாம் யாரால் உள்ளே வந்தாங்க? ஆங்கிலேய அரசு. அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இருக்குது. புரியுதா? இவங்களுடைய சப்போர்ட்டோட தான் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள் எல்லாமே பழங்குடியின பகுதியில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆக்கிரமிப்பதும் செய்கிறாங்க, ஊடுருவுறாங்க. புரியுதா? அப்போ இதெல்லாம் யாருக்கு எதிராக நடக்குது? பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடக்குது. புரியுதா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பழங்குடியின மக்கள் எல்லாம் சேர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. சரியா? ஸோ பழங்குடியினர்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த பகுதிகளை விட்டு இடம்பெயர நேரிட்டது. சரியா? ஸோ அதனால தான் அவங்க கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்மளை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வெளியே அடித்து துரத்துனாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்த ஒரு கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. இது 1831-32 இந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு கிளர்ச்சி. இந்த கோல் சொல்லக்கூடிய இன மக்கள் எங்கே வாழ்ந்துருப்பாங்கன்னா, அங்கே பாருங்கள், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா பகுதி. சரியா? ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பீடபூமி என்னது? சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதி. சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீடபூமி பகுதி. இந்த பகுதியில் வாழ்ந்தவங்க தான் இந்த கோல் மக்கள். புரியுதா? ஸோ அவங்களால உருவாக்கப்பட்டதான் அந்த கோல் கிளர்ச்சி. ஸோ இவங்களில் முக்கியமான ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். இந்த பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேய அரசுக்கு எதிராக கிளர்ச்சிகளை ஈடுபடுறாங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு தலைமை தாங்குறாங்க. புரியுதா? அவங்க தான் அதுக்கு தலைமை தாங்குறாங்க. ஏன் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க? இங்கே பாருங்கள், சோட்டா நாக்பூர் அரசர். யார்? சோட்டா நாக்பூர் அரசர் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, நிலங்களை குத்தகைக்கு வர்றாரு. யாருக்கு? வட்டிக்கு யார் பணம் கொடுக்குறாங்க, அதை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்கவங்க, நல்லா பணம் படைத்தவங்க தானே வட்டிக்கெலாம் பணம் விடுவாங்க. அப்போ வட்டிக்கு பணம் விடுறவங்கள்ட்ட நிலத்தை கொடுத்து அதுக்கு பதிலாக வரி வசூல் செஞ்சு குத்தகைக்கு வாங்கிக்கிறாங்க. யார்? அரசர் வாங்கிக்கிறார். புரியுதா? அப்போ வட்டிக்கு பணம் வருவாங்க அந்த நிலத்தை வாங்குறான்னா சும்மா போட்டு வச்சுருப்பாங்களா? கிடையாது, சும்மா போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. புரியுதா? அப்போ அதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானம் ஈட்டணும். பொதுவாக அந்த மாதிரி நிலங்கள் வேணும்னாவே பொதுவாக என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை அங்கேருந்து வெளியேற்றணும். இது எல்லாமே அவங்க செய்வாங்க. புரியுதா? அப்போ அங்கே பாருங்கள், அதிகமாக வட்டிக்கு பணம் கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க. புரியுதா? அதே போல் அவங்களுடைய வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்களே, அதிகமாக வட்டி கொடுத்து, அது ஒரு ரீசன். அதே போல் பழங்குடியின மக்களை கட்டாயப்படுத்தி அந்த நிலங்கள்லேருந்து வெளியேற்றுறாங்க. சரியா? இதெல்லாம் ஒரு ரீசன். இதனால் என்ன பண்ணுறாங்க, பழங்குடியின மக்கள் கோபம் அடைகிறாங்க, அவங்க மீது கோபம் அடைகிறாங்க. ஸோ இது கோபத்தை ஏற்படுத்தியது. அதனால் என்ன பண்ணுறாங்க, வெளியாட்கள் யார் வந்தாலும் சரி, யாரெல்லாம் தங்களை துன்புறுத்துகிறாங்களோ, தங்களுடைய சொந்த பகுதியிலேருந்து அப்புறப்படுத்துகிறாங்களோ, அந்த மாதிரி யாராக இருக்காங்களோ, அது ஆங்கிலேய அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும், இல்லை அரசருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராக இருக்கட்டும், எல்லார் மீதும் தாக்குதல் நடத்துறது. சரியா?
ஸோ அவங்களுடைய சொத்துக்கள் மீது தாக்கல் நடத்துறது, போய் கொள்ளடிக்கிறது, கலவரத்தில் ஈடுபடுறது. ஸோ இது மூலயமா தங்களுடைய கிளர்ச்சியை தெரிவிக்கிறாங்க. சரியா? பாருங்கள், வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, வர்த்தகர்கள், இவங்க எல்லாமே ஒரு சில பேர் கொல்லப்படுறாங்க. வெளியாட்களை வெளியேற செய்ய யாரெல்லாம் பழங்குடியின மக்கள், அதாவது வனங்களுக்கு, அதாவது காடுகளுக்கு வெளியாட்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே எச்சரிக்கை செய்கிற விதமாக மேளங்களை முழக்கியும் அம்புகளை எய்தும் என்ன பண்ணுறாங்க, பழங்குடியின மக்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. அதன் மூலயமா தங்களுடைய கிளர்ச்சியை, எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. சரியா? ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளர்ச்சிகள் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு பெரும் படையை வச்சுருக்கிறது. சரியா? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்குது, படையை வச்சுருக்கு. அப்போ ஈஸியாக இந்த மாதிரி சின்ன சின்ன கலவரங்கள், நம்ம பேசக்கூடிய இந்த கலவரங்கள் எல்லாமே சின்ன சின்ன கலவரங்கள் தான். சரியா? பெருமளவு பார்க்கும்போது இதெல்லாமே சின்ன கலவரங்கள் தான். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காடுகளை சேர்ந்த மக்கள், ஒரு குறிப்பிட்ட விவசாயிகள், ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின மக்களால் ஆங்கிலேய அரசை இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சிகள் தான். அப்போ ஈஸியாக ஆங்கிலேய அரசு என்ன பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே அடக்கிடுவாங்க. சரியா? அப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கிளர்ச்சிகளுமே ஆங்கிலேய அரசால் ஒடுக்கப்படும். சரியா? ஸோ ஓகே. ஸோ அடுத்த பாருங்கள், சாந்தல் கிளர்ச்சி. சந்தாளர்கள் இல்லை சாந்தலர்கள் இல்லை சாந்தல் கிளர்ச்சி எப்படி வேணால் சொல்லுவாங்க. சரியா? 1855-56 காலகட்டங்களில் நடந்த ஒரு கிளர்ச்சி. ஸோ இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில், இந்தியாவின் கிழக்கு பகுதி முக்கியமாக ராஜ்மஹால் மலை. இந்த ராஜ்மஹால் மலைன்றது ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கோல் கிளர்ச்சி, இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, சிங்பூங் பகுதியெலாம் பார்த்தோம் இல்லையா, இதுக்கும் மேலே, இதுக்கும் இன்னும் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியை கொஞ்சம் நம்ம இந்தியன் ஃபிசிக்கல் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அதில் ராஜ்மஹால் மலைகளும் போட்டிருக்கும். சரியா? ஸோ அந்த மலைகளை சுற்றிலும் வாழ்ந்த ஒரு இன மக்கள் தான் இந்த சாந்தல் இன மக்கள். அவங்களால செய்யப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான், ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான் இந்த சாந்தல் கிளர்ச்சி. சரியா? ஸோ ஓகே. ஏன்? நிரந்தர குடியிருப்புகளின் மூலம், நிரந்தர குடியிருப்புகள் சட்டம், நிரந்தர குடியிருப்பு என்ன சொல்கிறது கொள்கைகள் மூலம் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் ஜமீன்தார்களை உருவாக்குறாங்க. சரியா? அப்போ ஜமீன்தார்களை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சாந்தலின மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க இல்லையா ஆங்கிலேயர்கள் மற்றும் அவங்களால் உருவாக்கப்பட்ட ஜமீன்தார்கள். அப்போது அந்த நிலங்கள் வேணும் அப்படின்னா ஜமீன்தார்களோ ஆங்கிலேய அரசு என்ன பண்ணும், அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். சரியா? அப்போ நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்க பூர்வீக இடத்தை, பழங்குடியினருடைய பூர்வீக இடத்தை விட்டு கட்டாயப்படுத்தி அவங்கள வெளியேற்றுறாங்க ஜமீன்தார்கள். புரியுதா? அப்போ இது அவங்களுக்கு கோபத்தை உருவாக்கும் இல்லையா? ஸோ அதனால் கிளர்ச்சின்றது உருவாகுது. அது ஒரு காரணம். அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் ஒடுக்கப்பட்டனர். அப்போ அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்படும். அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. சரியா? அப்போ அதனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, உள்ளூரில் இருக்கக்கூடிய காவலர்களும் சரி, அவங்களாலேயும் அவமதிக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். புரியுதா? அப்போ தன்னுடைய சொந்த இடத்துலேருந்து வெளியேற்றப்படுறாங்க, அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலராக ஒடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அந்த மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பார்த்தோன்னா வனங்களையும் அந்த காடுகளை சார்ந்தே வாழ்ந்துருப்பாங்க. அப்போ வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, யார் வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் காசு வாங்குவாங்க. புரியுதா? வட்டிக்கு பணம் கொடுக்குறவன் சும்மா இருப்பானா? கரெக்டாக என்ன சொல்ல, ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வட்டியும் முதலையும் சேர்த்து கேட்பான். அப்போ சரியாக கொடுத்தாகணும். புரியுதா? அப்போ கொடுக்கலன்னும் போது அவங்க மீது ஒரு வன்முறையோ ஒடுக்குமுறைன்றதோ நடைபெறும். அப்போ அது மூலிமா அவங்க இன்னும் கோபமடைவாங்க. புரியுதா? அதே போல் இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கணும்னா திரும்ப அவங்க பணத்தை சம்பாதிக்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான ஈடுபடுறாங்க. என்னென்னது? பணம் பறிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, திரும்பவும் கடன் வாங்கிறது, இந்த மாதிரி தவறான பாதையில் போகிறாங்க. புரியுதா? ஸோ எப்படியாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வரக்கூடிய ஃபியூச்சர்லையாவது இந்த என்ன சொல்கிறது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, பொதுவாக பிரிட்டிஷ் இந்திய அரசு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு, ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் ஆங்கிலேய அரசால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சரியா? இவங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஆங்கிலேய அரசு காதலே போட்டுக்காது. புரியுதா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இருந்திருந்த மக்கள் கிளர்ச்சியில் பெருமளவு ஈடுபடுறாங்க. சரியா? ஸோ அதனுடைய முதல் கட்டமாக தான் 1854 பீர் சிங் தலைமையில் பல இடங்களில் கொள்ளைன்றது நடக்கும். பல இடங்களில் கொள்ளையடிப்பாங்கன்னா எல்லார் வீட்லேயும் கொள்ளையடிப்பாங்களா? கிடையாது. யாரெல்லாம் அவங்கள பார்த்திங்கன்னா ஒடுக்குனாங்களோ அந்த அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை காவலர்களாக, உள்ளூர் காவலர்களாக இருக்கலாம், இல்லை ஜமீன்தாரோட குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், பொதுவாக இல்லை ஆங்கிலேய அதிகாரிகளாக இருக்கலாம். இவங்களுடைய வீடுகள்லாம் பொதுவாக கொள்ளையடிக்கிறாங்க, அவங்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கிறாங்க. சரியாம்மா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த 1855 அடுத்த வருஷமே இந்த சாந்தல் கிளர்ச்சியுடைய முக்கியமான தலைவர்கள் யார்? சிந்து மற்றும் கண்ணு. இவங்க இருவரும் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்குறாங்க.
கடவுள்கிட்டருந்து தேவ செய்தி வந்துருச்சு, அதனால் நம்ம கிளர்ச்சியில் ஈடுபடணும், நம்முடைய உரிமைகளை நம்ம தான் மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதன் அடிப்படையில் 1855 ஜூலை மாதம் கிளர்ச்சின்றது ஆரம்பிக்குது ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் பகுதியில். சரியாம்மா? யாருக்கு எதிராக? ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகள், பொதுவாக கம்பெனி ஆட்சிக்கு எதிராக நடக்குது. எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. வில், விஷ அம்பு, கோடாரி, கத்தி இந்த மாதிரி ஆயுதங்கள் மூலயமா என்ன பண்ணுறாங்க, வன்முறையில் ஈடுபடுறாங்க, தாக்குதல்ன்றதை நடத்துகிறாங்க. சரியா? ஸோ ஆங்களுடைய சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூறையாடப்படுறது, கொள்ளையடிக்கிறது, வன்முறையில் ஈடுபடுறது, இதெல்லாம் அவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. சரியா? கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டு ரெண்டாவதுலேயே நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ எவ்வளோ பெரிய கிளர்ச்சிகள் பண்ணியிருந்தாலும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோடைய படை பெரும் படை, அதனால் ஈஸியாக எவ்வளோ பெரிய கலவரத்தை அவங்களால அடக்க முடிஞ்சது. அப்படி தான் நம்முடைய வரலாறு. சரியா? அப்போ கிளர்ச்சியில் ஒடுக்கப்பட்டு சாந்தலருடைய பகுதி ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்படுது 1855. புரியுதா? ஸோ அது மூலயமா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வர மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேஷனல் எமர்ஜென்சின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேஷனல் எமர்ஜென்சி ஏதோ ஒரு ஸ்டேட்டில் முக்கியமான ஒரு பகுதியில் எமர்ஜென்சியை கொண்டு வராங்க அப்படின்னா, இந்திய அரசு என்ன பண்ணும், டைரெக்டாக அந்த எமர்ஜென்சி பகுதியுடைய அவங்களுடைய கண்காணிப்பை டைரெக்டாக அவங்களுடைய நிர்வாகத்தை கொண்டு வருவாங்க. புரியுதா? ஏன் அந்த இடத்த மேலே ஒரு ஸ்பெஷல் கண்ணோட்டம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக. புரியுதா? அப்போ சாந்தலர்கள் எல்லாம் கிளர்ச்சிகள் ஈடுபடுறாங்க அப்படின்றதுனால அந்த இடத்த ஒருங்குமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, சீர் செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்த மட்டுமே தனியாக ஒரு சாந்தல் ஃபர்கானான்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம். புரியுதா? ஃபர்கானா அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் நிறைய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்கானா அப்படின்னு இருக்கும். சரியா? ஃபர்கானா அப்படின்னா நிறைய ஊர்கள் சேர்ந்த ஒரு பெரும் பகுதி தான் ஃபர்கானான்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மாவட்ட அளவோடு வச்சுக்கோங்களேன், ஃபர்கானான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பகுதியை மட்டுமே சாந்தல் ஃபர்கானான்னு சொல்லக்கூடிய ஒரு தனி மண்டலமாக இந்த ஒரு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுது. புரியுதா? ஸோ அது மூலிமா அந்த சாந்தல் பகுதியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. யார்? ஆங்கிலேயர்கள். சரியா? அடுத்த ஒரு முக்கியமான கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி. 1899, அதாவது 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் நடக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சி, முக்கியமான கிளர்ச்சி. சரியா? உலுக்குலான் கிளர்ச்சி. ஸோ அதனோட தொடர்புடையது தான் உலுக்குலான் கிளர்ச்சி. இது ஒரு பெரிய கழகம் பழங்குடியின மக்களால் ராஞ்சி பகுதியில் மேற்கொள்ளப்படுது. சரியா? பொதுவாகவே இந்த முண்டா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, அவங்க எப்படி விவசாயம் செய்வாங்கன்னா, கூட்டாக நிலத்தை வைத்து, அதை பார்த்தீங்கன்னா நிலம் ஒன்று தான், எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். புரியுதா? ஏன்னா பழங்குடியின மக்கள் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம், என்ன கிடைக்குதோ எல்லாருமே எடுத்துப்போம். புரியுதா? அப்போ கூட்டாக நிலத்தை வைத்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்தினாங்க. சரியா? அந்த முறைக்கு பேர் தான் குண்டக்கட்டி, அப்படி இல்லைன்னா கூட்டு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டக்கட்டினாலும் கூட்டு சொத்துனாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? அதெல்லாம் கொஷின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அதுக்கடுத்து பாருங்கள், தோட்டங்களில், அது மட்டும் இல்லாமல் முண்டாயின மக்கள் நிறைய பேர் தோட்டங்களில் வலுக்கட்டாயமாக கொத்தடிமைகளாகவும் பணி செஞ்சாங்க. ஸோ 1890களில் அவங்க வாழக்கூடிய பகுதியிலிருந்து கட்டாயமாக கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியிலேருந்து இந்த மக்களை வெளியேற்றம் செய்கிறாங்க. புரியுதா? அப்போது கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதுக்கு தலைமை தாங்கினவர் தான் பிர்சா முண்டா. தன்னை கடவுளின் தூதர் என்று அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, மக்களை ஒன்று திரட்டி, முண்டாயின மக்கள் பொதுவாக அந்த பழங்குடியின மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி அரசுக்கு எதிராக, ஜமீன்தார்களுக்கு எதிராக பொதுவாக தங்களை யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கிளர்ச்சியில் ஈடுபடுற மாதிரி அவங்கள அப்புறப்படுத்துகிறாங்களோ, அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்துகிறாங்களோ எல்லா அதிகாரிகளுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. சரியா? ஸோ பிர்சா முண்டா என்ன பண்ணார், தன்னை கடவுளின் தூதர் அப்படின்றோம். அதே போல் பழங்குடியின மக்கள் இல்லையா, அந்த ஒரு காலகட்டம் பழங்குடியின மக்கள், அப்போ குறி சொல்கிறது மூலயமா நம்ம தீர்வு காண முடியும்னு சொல்லிட்டு தன்னுடைய மக்கள்கிட்ட போதனை மூலயமா சொல்கிறாரு. புரியுதா? அதே போல் மக்களுக்கான ஒரு அரசனை அமைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் பிர்சா முண்டா சூளுரைத்து, அதை பார்த்தீங்கன்னா பொதுவாக முழக்கமிட்டு மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதுக்காக நிறைய இரவு நேரத்தில் கூட்டங்களை நடத்துகிறார். எதுக்கு? கிளர்ச்சியில் எப்படி ஈடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கூட்டங்கள் நிறைய நடத்திருப்பார். சரியா? அது மூலயமா கிளர்ச்சின்றது தொடங்குது டிசம்பர் 25, 1899. சரியா கிறிஸ்மஸ் நாள். இந்த வீடியோ போடக்கூடிய எந்த நாளும் கிறிஸ்மஸ் நாள் தான். சரியா? ஸோ சரியா இந்த டேட்டில். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது மூலயமா தன்னுடைய எதிர்ப்பை கிளர்ச்சியை எப்படி வந்து காட்டுறாங்க, கட்டடங்களுக்கு. சரியா? அரசு சார்ந்த இல்லை ஜமீன்தாருடைய இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, ஸோ யாரெல்லாம் தங்களை அந்த பகுதியிலேருந்து வெளியேற்றினாங்களோ அந்த அதிகாரிகள், காவலர்கள், ஸோ பொதுவாக அந்த மாதிரி பொதுவான அந்த கட்டடங்களுக்கு தீ வைக்கிறது, காவல் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துறது. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் போலீஸ் காவல் முதற்கொண்டு யாருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், யாருக்கு ஃபேவராக தான் இருக்கும், ஜமீன்தார்களுக்கோ பணம் படைத்தவர்களுக்கோ அப்படி தான் இருந்திருக்கும். சரியா? ஸோ அதனால் அந்த இடத்துலாம் தாக்குதல் நடத்தினாங்க. அதே போல் கிறித்தவராக மதம் மாறிய முண்டாக்கள், நிறைய முண்டாக்கள் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில்
என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய மதங்கள்ல இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிறித்துவம் மதம் மாறி இருப்பாங்க. அப்போ தன்னுடைய இனத்திலேருந்து யாரெல்லாம் கிறித்துவ மதம் மாறினாங்களோ அந்த முண்டாக்கள் மீதும் அம்பு எதிராங்க. யார், இந்த முண்டா கிளர்ச்சி செய்யக்கூடிய மக்கள், இன மக்கள். சரியா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து அதிகாரிகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. கிளர்ச்சின்றது கண்டிப்பாக கடைசியில் ஒடுக்கப்பட்டிருக்கும், ஆங்கிலேய அரசால் கண்டிப்பாக படைகள் மூலிமா ஒடுக்கப்பட்டிருக்கும். சரியா? அதனுடைய இறுதியில் பிர்சா முண்டா கைது செய்யப்படுவார். பிப்ரவரி 1900 சிறையிலையும் மரணம் அடைஞ்சிடுவார். ஓகேவாம்மா? ஸோ அடுத்து பாருங்கள், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் 8 ஆண்டுகள் கழித்து 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அது மூலிமா என்ன வருது, ஓகே, பழங்குடியின பகுதியில் கை வச்சாதானே இந்த மாதிரி ப்ராப்ளம் கிளர்ச்சிகள்லாம் அரசுக்கு எதிராக ஏற்படுது. அதனால் பழங்குடியினர் நிலத்தை பழங்குடியினர் அல்லாதோர், யாரெல்லாம் பழங்குடியினத்தை சார்ந்தவங்களா இல்லையோ அவங்க யாருமே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம். புரியுதாம்மா? ஸோ பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது இந்த ஒரு சட்டத்தின் மூலயமா. எந்த வருஷம்? 1908. புரியுதா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்கள் எப்படி ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டாங்க, கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். போர்னு சொல்ல முடியாது, போர்ன்றது பெரிய அளவு இருக்கும். எப்படி கிளர்ச்சிகளில் ஈடுபட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். வன்முறையில் கிளர்ச்சிகளை எப்படி ஈடுபட்டாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். ஆனால் பாருங்கள், 1857 என்னது, சிப்பாய் கழகம் சொல்லக்கூடிய பெருங்கழகம், முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ இந்த 1857 நடந்த இந்த ஒரு கழகத்தையும் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இதுவும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடந்த ஒரு கழகம் தான். புரியுதா? இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம இயக்கங்கள் எல்லாத்துலேயுமே, கழகத்தில் எல்லாத்தையுமே, கிளர்ச்சியில் எல்லாத்துலேயுமே விவசாயிகளும் பழங்குடியின மக்கள் பற்றி பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக இராணுவத்தை சேர்ந்த, அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட சேர்ந்த அந்த இராணுவத்தை சேர்ந்த இராணுவ வீரர்களே ப்ளஸ் இந்த மாதிரி விவசாயிகள் யாரெல்லாம் ஆங்கிலேய அரசால் பாதிக்கப்படுறாங்களோ, ஜமீன்தாரால் பாதிக்கப்படுறாங்களோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய, அதை பற்றி கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடிய, கழகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு கழகமாக இந்திய பெருங்கழகம்ன்றது இருந்துச்சு, சிப்பாய் கழகம்ன்றது இருந்திருக்கும். சரியாம்மா? ஸோ நம்ம பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும், பாருங்கள், இராணுவ வீரர்களோடு சேர்ந்து ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடத்திய முதல் மாபெரும் புரட்சி. ஆனால் பெருமளவு வந்து பார்த்தோன்னா திட்டமிட்டு இது நடத்தப்படலை. அதனால் வந்து பார்த்தோன்னா இது தோல்வி அடைஞ்சது நம்மளுக்கு தெரியும். புரியுதா? ஏன்னா நம்மளுடைய வரலாறு அப்படி தான். ஸோ வரலாறு அப்படி இருந்ததுனால தான் இப்படி நம்ம படிக்கிறோம். இல்லைனா அப்போவே வேறு மாதிரி மாறி இருந்ததுன்னா வரலாறு இன்னும் வேறு மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம். சரியா? ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த பெருங்கழகம், சிப்பாய் கழகம் 1857 ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடக்கிறதுக்கு என்ன சார் முக்கியமான காரணம், அதுக்கான காரணங்கள் என்ன ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வாரிசு இழப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. சரியா? வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்றது டல்ஹௌசியால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு கொள்கை. இந்த கொள்கை மூலயமா ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கீழே வாரிசு அப்படின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தத்து எடுக்கக்கூடாது. புரியுதா? சொந்த வாரிசாக இருக்கணும். வாரிசுன்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா, சரியா, அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த அரசராகக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு ஆண் வாரிசோ ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த அரசு ஆங்கிலேய அரசுடைய கட்டுப்பாடு கீழே வந்துடும். அப்படின்னது அவங்களுக்கு அந்த அரசு அவங்க கையை விட்டு போயிடுன்னு அர்த்தம். புரியுதா? அதனால தான் வாரிசு இழப்பு கொள்கை. புரியுதாம்மா? அந்த மாதிரி சத்தாரா, சம்பல்பூர், பஞ்சாபுடைய சில பகுதிகளில், ஜான்சி, நாக்பூர், ஆபத்தை சேர்ந்த எல்லா அரசுகளும் வாரிசு இல்லை அப்படின்றது அடிப்படையில் அவங்களுடைய அரசுகளை இழந்திருப்பாங்க. யாருக்கிட்ட? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட. புரியுதா? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணிவிடும், அந்த அரசில் தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடும். புரியுதா? அப்போ இது மூலயமா இந்த அரச குடும்பத்தை சார்ந்த எல்லா மக்களும் அதிருப்தியில் இருப்பாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, ஒரு கோபத்தில் இருப்பாங்க இல்லையா? இது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கடுத்து துணைப்படை திட்டம். சரியா? ஸோ வெல்லஸ்லி கொண்டு வந்த இந்த துணைப்படை திட்டமும் ஒரு காரணம். லெக்ஸ் லோசி கொண்டு வந்த 1850 கொண்டு வரப்பட்ட இந்த திட்டமும் காரணம். கிறிஸ்தவர்களாக மனம் மாறினால் சொத்துக்களில் பங்கு. நீங்கள் எத்தனை சமயத்தை சார்ந்தவங்களாக இருங்க, புரியுதா, கிறிஸ்தவர்களாக நீங்கள் மதம் மாறினாலும் உங்களுடைய அப்பா அம்மாட்டிருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்செப்ட், ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. புரியுதா? அப்போ என்னது, நீங்கள் யாராக வேணா இருங்க, நீங்கள் கிறிஸ்டியனாக மாறிட்டாலும் உங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறது, கிறிஸ்டியனாக மாறுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது. அப்போது இது அந்தந்த குடும்பத்தை யாரெல்லாம் மாறுறாங்களோ அந்த குடும்பத்தை சார்ந்த அப்பா அம்மாவுக்கோ, பொதுவாக அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ ஆங்கிலேய அரசு மீது அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டம் மீது என்ன இருக்கும், ஒரு அதிருப்தி, கோபம்ன்றது இருக்கு இல்லையா? இது ஒரு காரணம். அதுக்கடுத்து விவசாயிகள் மீதான அதிக வரி வசூல். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், விவசாயிகள் இருந்து எவ்வளோ வரி வசூல் அடித்து பிடுங்கினாங்க. அவங்க வட்டிக்கு பணம் வாங்கி திரும்ப திரும்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுது, எதனால் அவங்க கிளைச்சல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்தோம். சரியா? அது ஒரு ரீசன். அதுக்கடுத்து கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு.
ஆங்கிலேய பொருளாதாரம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்க ஆரம்பித்ததோ, எப்படி மேலோங்க ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம இந்திய விவசாயிகள், கைவினை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய பொழப்பில் கை வச்சு தான் அவங்க மேலே வந்திருப்பாங்க. அது வேறு விஷயம். சரியா? ஸோ அதனால் கைவினை கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்படும். இவங்களுக்கு பெருமளவு தொழில் செய்யக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிலைமை இல்லாமல் போயிடும். அப்போ அவங்களுடைய அன்றாட வாழ்வு பாதிக்கப்படும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்போது யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இருப்பாங்க இல்லையா? ஸோ இது ஒரு ரீசன். அதுக்கடுத்து இந்திய பொருட்கள் மீதான அதிக இறக்குமதி வரி. இந்திய பொருட்களை இந்தியர்கள் தான், நம்ம நாடு தான், ஆனால் இந்தியர்கள் விற்கணும் அப்படின்னா, இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னா அதிகப்படியான இறக்குமதி வரியை நம்ம கொடுக்கணும். புரியுதா? அப்போ இறக்குமதி வரியை அதிகம் பண்ணோம் அப்படின்னா அந்த பொருட்களுடைய விலை உயரும். அப்போ இந்தியர்களாக இருக்கட்டும் யாராகட்டும் அந்த பொருளை வாங்க யோசிப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க. நம்மளுக்கு தெரியும் இப்போவே எவ்வளோ ஏழ்மையில் நம்ம ஒரு சில சொல்ல நம்மளுடைய பர்சன்டேஜ் என்னன்றது தெரியும். புரியுதா? இன்னமும் ஏழைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலும் இருந்து தான் இருக்காங்க. அதனால் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகணும். சரியா? ஸோ பொதுவாகவே அப்போது எவ்வளோ ஏழ்மையாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பொருளை வாங்கணும் அப்படின்னா மக்களால் எல்லாராலும் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. எங்கே பொருள் கம்மியாக இருக்கோ அப்படி தானே இப்போயும் நம்ம எங்கே பொருள் கம்மியாக இருக்கோ அங்கே தானே வாங்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான். அப்போ இந்திய பொருட்களை கம்பேர் பண்ணும்போது ஆங்கிலேய பொருட்கள் விலை குறைவாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் இதுக்கு தான் அதிகமாக போவாங்க, இந்திய பொருளை வாங்க மாட்டாங்க. புரியுதா? அப்போது இந்திய பொருட்கள் அதிகமாக தேக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவங்களுடைய வணிகம்ன்றது பாதிக்கப்படும். சரியா? அப்போது அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக திரும்புகிறாங்க. அதுக்கடுத்து ஜமீன்தார்கள் மற்றும் தாலுக்தார்களின் நிலங்கள் பறிப்பு. சாரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஆங்கிலேய அரசு கீழே ஓகே ஜமீன்தார்கள் இதெல்லாம் வந்து உருவாக்குறாங்க. அது மூலிமா ஜமீன்தார்களுக்கு நல்லது தானே சார். அவங்க என்ன சார், அவங்க ஏன் சார் வந்து ஆங்கிலேய அரசுக்கு எதிராகவே போராடணும், கழகத்தில் ஈடுபடணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஒரு ஜமீன்தார் சரியாக செயல்படலை அப்படின்னா அவற்றிருந்து அந்த உரிமை பறிக்கப்பட்டு என்ன ஆகிடும், அடுத்து இன்னொருத்தர் புதுசாக வந்துடுவார். புரியுதா? அப்போ ஜமீன்தார்கள்லேருந்து நிலத்தை பிடுங்குவாங்க. அப்போது இந்த மாதிரி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எந்தெந்த ஜமீன்தாரம் பாதிக்கப்பட்டிருக்காரோ அவரும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக திரும்பிடுவார். அதே போல் தான் தாலுக்தார்களும். புரியுதா? அப்போ ஜமீன்தார்கள் மற்றும் தாலுக்தார்களுடைய நிலங்களை பறிக்கப்பட்டதுனால அவங்களும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக புரட்சி செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் முக்கியமான ஒரு காரணமாக பார்க்குறோம். அதே போல் இனாம் கமிஷன் மூலயமா 1852 இனாம் கமிஷன் மூலயமா 21,000 தோட்டங்கள் பறிக்கப்படும். என்னது, ஆங்கிலேய அரசுக்கு கீழே வந்துடும். புரியுதா? அப்போ அதை சார்ந்திருக்கக்கூடிய அரசுகளாக இருக்கட்டும், இல்லை நில உடமையாளர்களாக இருக்கட்டும், எல்லாமே அரசுக்கு எதிராக இருப்பாங்க இல்லையா? ஸோ அது ஒரு காரணம். அதுக்கடுத்து மசூதிகள் மீது, இந்து கோயில்கள் மீது வரி விதிக்கிறது. புரியுதா? அப்போ மதம் சார்ந்தும் கை வைக்கிறாங்க. அப்போ அது ஒரு அதிருப்தி ஆகிறாங்க மக்கள். அது மூலயமா ஆங்கிலேய அரசை எதிர்க்கிறாங்க. அதே போல் முக்கியமாக கலாச்சார உணர்வுகளில் தலையிடல். கலாச்சார உணர்வுகளை தலையிடுறாங்க. என்னென்னு சதி ஒழிப்பு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் ரொம்ப பழமை வாய்ந்த மக்களாக இருந்திருப்பாங்க இல்லையா? பழமை வாய்ந்த, அதாவது ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருந்திருப்பாங்க. சரியா? இப்போயும் வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிஸ் ஒரு சிலதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்களாக பெரியவங்களாகட்டும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது தப்போ ரைட்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு காலகட்டமாக அது இருந்துச்சு. இப்போவே இருக்கும்போது அப்போ எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். சரியா? அப்போ இந்த மாதிரி சதி ஒழிக்கிறது, கைம்பெண்ணுக்கு திரும்பவும் மறுமணம் செஞ்சு வைக்கிறது, பெண் கல்வியை முக்கியமாக பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறது. நம்மளுக்கு தெரியும் பெண் கல்வின்றது என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கப்பட்டது, எதிர்ப்புக்குள்ளான ஒரு விஷயம் அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். சரியா? அப்போது சதி ஒழிக்கிறது, கைம்பெண் மறுமணம், பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது, முக்கியமாக குழந்தை திருமணத்தை தடை செய்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறித்துவ மதமாற்றம் செய்கிறது. இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த மக்களுக்கு, பெரும்பாலான மக்கள் அப்போ பழமை வாய்ந்த மக்கள் தான், ஆர்த்தடாக்ஸாக தான் இருந்திருப்பாங்க. புரியுதா? எல்லாத்துக்கும் அதிருப்தி ஏற்படுது. ஆங்கிலேய அரசுடைய இந்த ஒரு நடவடிக்கைகள் அதிருப்தி ஏற்படுத்துது. சரியா? இது மூலிமா இந்த சமூகத்தை சார்ந்த இந்த மாதிரி ஒரு கொள்கையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா குடும்பமும் மக்களும் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேய அரசை எதிர்க்கிறாங்க. சரியா? ஸோ இது ஒரு காரணம். அதே போல் கட்டுப்பாடுகள், வேலூர் புரட்சியில் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருப்பாங்க. அதுவும் என்னது, சமூக பொதுவாக சமயம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த உணர்வுகளை தலையிடுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அதே போல் நீதித்துறையில் ஊழல். என்னதான் ஆங்கிலேய அரசு கீழே நீதித்துறை இருந்தாலும் அப்படின்னா யார் பணம் படைத்தவங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாக தான் நீதித்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை காவல்துறையாக இருந்தாலும் சரி, பெரும்பாலான வழக்குகளாக இருந்துச்சு. அப்போது நீதித்துறை சார்ந்த மக்கள் நாடி வரவங்களுக்கு அது ஒரு அதிருப்தி இல்லையா? அப்போ அதில் ஊழல் இருந்ததுனால அதனால் பாதிக்கப்பட்ட மக்களும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக திரும்புகிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஆங்கிலேய இராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு பதவி உயர்வுன்றது பெருசாக கொடுக்கப்படலை. புரியுதா? ஊதிய உயர்வுன்றதும் பெருசாக கிடையாது. அப்போ ஆங்கிலேய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய படை வீரர்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ இதெல்லாம் வழங்கப்படுது.
அப்போ இந்தியர்களுக்கு அது கிடையாது. அப்போ அது முரணாக இருக்குது இல்லையா? ஸோ பாகுபாடுன்றது இருக்குது. இது ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கப்புறம் பாருங்கள், பசு மற்றும் பன்றியினுடைய கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களுடைய பயன்படுத்துறது. புரியுதா? இது ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கடுத்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் போர்களினால் ஏற்பட்ட பாதிப்புகள். சாரி, இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட் ஓகே, காரணங்கள் ஓகே. ஆனால் இதில் ஆங்கிலேய கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியின் போர்களினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படின்னா அவங்களுக்கு தானே சார் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால் என்ன சொன்னால் அதுக்கும் போருக்கு கிளர்ச்சி ஆரம்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆப்கானிய போர், பஞ்சாப் போர், கிரைமிய போர்லாம் ஈடுபட்டிருப்பாங்க. சரியா? இந்த ஒரு ஆண்டுகளில் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி போர்களில் ஆங்கிலேய அரசு ஈடுபட்டதுனால அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு பொருளாதாரம், ஒரு செல்வம்ன்றது பெருமளவு கரைஞ்சிருக்கும். புரியுதா? அப்போது இந்த கிளர்ச்சியில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இவங்களாம் எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய பொருளாதாரம் வீக்காக இருக்குது, அவங்களுடைய படைகள்லாம் வீக்காக இருக்குது, அப்போ இந்த நேரம் பார்த்து நம்ம கிளர்ச்சியில் ஈடுபடலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. சரியா? அதனால தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் போர்களில் ஈடுபட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் இந்த ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. புரியுதாமா? ஸோ ஓகே. ஸோ இதுதான் இந்த பெருங்கழகம் 1857 நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்தளவு ஒரு பெரிய கழகம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உந்துதலாக, அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி, ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஓகே நம்மளால் இந்த கிளர்ச்சியை வெற்றிகரமாக முடிக்க முடியும், ஆங்கிலேய அரசை நம்ம வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில கிளர்ச்சிகளும் இதுக்கு ஒரு ஊக்குவிப்பு. என்னென்னு பாருங்கள், வேலூர் கழகம் 1806 நடந்திருக்கும். சரியா? ஆங்கிலேய அரசால் என்ன தான் ஒடுக்கப்பட்டாலும் இருந்தாலும் கழகம் கிளர்ச்சின்றது ஈடுபடலாம், எப்படியாவது நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணோம்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்துதல் கிடைக்கும் இல்லையா? அப்போ வேலூர் கழகமும் ஒரு காரணம். அதுக்கடுத்து 1824 நடந்த பாரக்பூர் கழகம். சரியா? வங்காளத்தில் பாரக்பூரில் நடந்த ஒரு கழகம். அதுக்கப்புறம் 1857 நடந்த மார்ச் 29 பாரக்பூரில் மங்கள் பாண்டே கழகத்தில் ஈடுபட்டிருப்பார். மார்ச் 29 1857. புரியுதா? இது எல்லாமே 1857 பெரிய அளவில் கழகம் நடக்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். சரியா? ஸோ ஓகே, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாருங்கள், புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் அறிமுகம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் 1857, ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் அறிமுகம் செய்கிறாங்க. அந்த ஒரு துப்பாக்கிகளில் தோட்டாக்களை போடணும் அப்படின்னா பசு மற்றும் பன்றி கொழுப்பு தடவிய தோட்டாக்களை என்ன பண்ணணும், வாயில் கடிச்சு இழுக்கணும். சரியா? அது இழுத்து அதுக்கப்புறம் தான் லோட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்துக்கள் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் மக்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா இந்துக்கள் பசுவை புனிதமாகவும் இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்றின்றதை ஒரு அருவருப்பாக அவங்களுக்கு வந்து ஒவ்வாயா அப்படின்றத பார்த்துருப்பாங்க. சரியா? அப்போ 2 மத மக்களுக்கும் இது பிடிக்காது இல்லையா அந்த ஒரு விஷயம். அப்போது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதத்தை சார்ந்த மக்கள், அந்த ஒரு இராணுவத்தில் படைப்பிரிவில் இருக்காங்களோ, இராணுவ வீரர்கள் இருக்காங்களோ, அவங்களாம் அதை எதிர்க்கிறாங்க. சரியா? ஒரு அதிருப்தின்றது அவங்களுக்கு இடையில் இருக்குது. ஸோ இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் 1857 பிப்ரவரியில் 19வது பிரிவை சேர்ந்த, அதாவது பெர்ராம்பூர், சரியா, பெர்காம்பூர்னு சொல்லுவோம். பெர்காம்பூர் அப்படின்றது பாரக்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. புரியா? அதை சேர்ந்த ஒரு பகுதி பெர்காம்பூர் அப்படின்றது. இந்த பெர்காம்பூரில் இருக்கக்கூடிய 19வது படைப்பிரிவு, அதாவது 19th ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். 19வது படைப்பிரிவு வச்ச அந்த என்ன சொல்கிறது வீரர்கள் ஒரு அதிருப்தி அடைகிறாங்க, எதிர்ப்புன்றது லைட்டாக தெரிவிக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் 1857 மார்ச்சில் அடுத்த மாதமே 29ல் 34வது படைப்பிரிவு 34th ரெஜிமெண்ட்டை சேர்ந்த மங்கள் பாண்டேன்ற ஒரு இராணுவ படை வீரர் என்ன பண்ணுறாரு, பாரக்பூரில் இருக்கக்கூடிய இந்த 34வது படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே அப்படின்றவர் அந்த கார்ட்ரிட்ஜை எடுத்து லோட் பண்ணி ஷூட் பண்ணோம் இல்லையா, அதை ஏற்க மறுக்கிறார். சரியா? அப்போது ஆங்கிலேய அதிகாரியை சுட்டுறார். சரியா? தாக்குறார். ஸோ இதன் மூலயமா என்ன பண்ணுறாங்க, கலவரத்தில் ஒரு சின்ன கலவரம் ரொம்ப பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கலவரன்றது நான் தொடங்கலை. சரியா? ஜஸ்ட்டு ஆங்கிலேய அதிகாரியை சுற்றுவார், தாக்கிடுவார். சரியா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மார்ஷல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தூக்கில் இட்டுருவாங்க. யார்? மங்கள் பாண்டேவை. ஏப்ரல் 8 1857 மங்கள் பாண்டே அடுத்த மாதம் என்ன பண்ணுவார், 8ஆம் தேதி தூக்கிலிடப்படுவார். சரியா? ஸோ இதன் மூலயமா சிப்பாய்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படும். இது மூலமாக என்ன பண்ணுது, ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் அதை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ரெஜிமெண்ட்லேயும், முக்கியமாக அம்பாலா, லக்னோ, மீரத்தில் இருக்கக்கூடிய ரெஜிமெண்ட்லாம் கலவரம்ன்றது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ படை வீரர்கள் கலவரத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சரியாம்மா? ஸோ ஓகே, இப்போ பெருமளவு என்னாவது அந்த பெருங்கலவன்றது உருவாகுது. எப்படி? 1857 ஏப்ரல் 24ஆம் தேதி, ஏப்ரல் 8 மங்கள் பாண்டே இறக்குறாரு. ஏப்ரல் 24ஆம் தேதி
மூன்றாவது படை 3rd ரெஜிமெண்ட்டை சேர்ந்த 90 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரியா 90 பேர் என்ன பண்ணுறாங்க, மறுப்பு தெரிவிக்கிறாங்க. துப்பாக்கி ஏந்தி அந்த புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கிகளை யூஸ் பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க. சரியா, அதனால் என்ன ஆகுது, அதை விசாரித்து மே 9ஆம் தேதி அந்த 90 பேரில் 85 பேரை பணி நீக்கம் செய்கிறாங்க. சரியா, மீதி இருக்கு 5 பேர் விட்டுருவாங்க. சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 85 பேர் பணி நீக்கம் செய்கிறாங்க. அதில் ஒரே நிமிஷம் 85 பேர் பணி நீக்கம் செய்கிறாங்க. அவங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை. ஓகேவா? ஸோ இது மே 9 நடக்குது. எப்போ நடக்குது? மே 9 நடக்குது. புரியுதா? ஸோ அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்தில் ஈடுபடுறதுக்கு படை வீரர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிமெண்ட்டில் அதை படைப்பிரிவில் கலவரத்தில் ஈடுபட ரெடி ஆகிறாங்க. சரியா, அதன் மூலிமா மே 10ஆம் தேதி அடுத்த நாளே அதிகாலையிலேயே, சரியா அதிகாலையிலேயே விடிய காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சின்றது ஆரம்பிக்குது. பொதுவாகவே இந்த பெருங்கழகம் ஃபஸ்ட்டு எங்கே அந்த கிளர்ச்சின்றது ஆரம்பிச்சிருக்கோன்னா மீரத்தில். சரியா, மீரத்தில் இந்த கிளர்ச்சின்றது ஆரம்பித்து படைகளோடு என்ன பண்ணுறாங்க, டெல்லியை நோக்கி புறப்படுறாங்க. சரியா, ஏன்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா, ஸோ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா, முகலாய பேரரசர் இருக்கார். சரியா, அவர் சிறையில் இருக்கார். அதை விடுவிச்சு அந்த டெல்லியை நோக்கி புறப்பட்டு அந்த சிறையை வந்து விடுவிச்சு அந்த படை வீரர்களையும் இந்த கிளர்ச்சியில் ஈடுபட வச்சு என்ன பண்ணுறாரு, பகதூர் ஷாவை, அதாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசராக திரும்பவும், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கத்திய கம்பெனி ஆட்சியை நாங்கள் தூக்கி போடுறோம், திரும்பவும் எங்களுடைய பேரரசை நாங்கள் உருவாக்குறோம், பிரகடனப்படுத்துகிறாங்க. புரியுதா? அப்போ டெல்லியை நோக்கி இந்த படைப்புகள்ன்றது போவோம். பகதூர் ஷா ஜாஃபர்னு சொல்லக்கூடிய 2ஆம் பகதூர் ஷாவை அந்த படைகளை சேர்ந்த கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் டெல்லியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க, கேப்சர் பண்ணிவிடுவாங்க. சரியா, அந்த படையை சேர்ந்தவங்களாம் பேரரசராக பிரகடனம் செய்கிறாங்க. யார்? பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷாவை. சரியா, ஷாஹின்ஷா-இ இந்துஸ்தானி, அதான் இந்தியாவுடைய பேரரசராக பிரகடனம் செய்கிறார். அதுக்கு பேர் தான் ஷாஹின்ஷாஹி இந்துஸ்தானி அப்படின்றத பிரகடனம் பண்ணுவாங்க. சரியா, அதுக்கடுத்து இதே அந்த கிளர்ச்சின்றது வடமேற்கு மாகாணம் அயோத்தியா பகுதிகளில் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. எல்லா இடத்தையும் எல்லா ரெஜிமெண்ட்டை சேர்ந்த மக்கள், சரி அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் கிளர்ச்சியில் பெருமளவு ஈடுபட்டு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடமாக கேப்சர் பண்ணுறாங்க. புரியுதா? எந்தெந்த பகுதிகள் தவிர, பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர மற்ற எல்லா பகுதியிலும் கிளர்ச்சி என்று நடக்குது. அதே போல் தென்னிந்தியாவில் கிடையாது. ஏன்னா தென்னிந்தியாவில் கிளர்ச்சி பரவ ஆரம்பிக்கிற வரைக்கும், ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோன் போட்டு இங்கேருந்து டெல்லிக்கோ எங்கே வேணால் பேசிக்கிறோம், உலகத்தில் எந்த மொழிக்கானாலும் ஒரு ஃபோன் போட்டு பேசிக்கிறோம், நடக்கக்கூடிய விஷயத்தை டப்புன்னு சொல்லிடுறோம், அடுத்த செகண்டே சொல்லிடுறோம். ஆனால் அப்போலாம் வந்து அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது. ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அது பரவணும் அப்படின்னா அது மாதக்கணக்கில் ஆகும். அப்போது நார்த் இந்தியாவில், பொதுவாக வட இந்தியாவில் இந்த கலவரம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகி அதை தென்னிந்தியாவுக்கு பரவறதுக்குள்ளே இந்த கலவரத்தை ஆங்கிலேயர்கள் சுத்தமாக ஒடுக்கியிருப்பாங்க. அது திரும்பவும் கண்ட்ரோல்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, அதனால் பெருமளவு இந்த கிளர்ச்சின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. சரியா, ஏன்னா அது பிளான் பண்ணாமல் நடந்தது. ஓகேவாம்மா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரியா, மீரத்துலேருந்து வந்து டெல்லியை கைப்பற்றிருப்பாங்க. ஜூன் வரைக்கும் இந்த கிளர்ச்சின்றது நிறைய இடங்களில் பரவி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆங்கிலேய அரசு சும்மா இருக்குமா? ரைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துலாம் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்களோ எல்லா இடத்துக்கும் படைத்தளபதிகள்லாம் ஒவ்வொருத்தராக அனுப்பி என்ன பண்ணுறாங்க, அந்தந்த இடத்த கட்டுக்குள்ளே வரதுக்கு, போர்களை கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்களுக்கு அடக்கிறதுக்கு அதிகாரிகள் அனுப்புகிறாங்க. சரியா, ஸோ இப்போது எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் தலைமை தாங்கி அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேய அரசால் பாதிக்கப்பட்ட அந்த அரசுகள் எல்லாமே எப்போ டைம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்ப்போம் இல்லையா. அப்போது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுறதுக்கு இதுதான் சரியான டைம்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இந்த கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. படை வீரர்கள், இராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது, அரசு சார்ந்தவங்களும் ஆல்ரெடி தன்னுடைய அரசை இழந்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு கிளர்ச்சியில் ஈடுபட்டுருவாங்க. சரியா, அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் அந்த தலைமை தாங்கி கிளர்ச்சிகள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக அவங்களுடைய படைகளுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, கிளர்ச்சியில் போரில் ஈடுபடுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். ஸோ எங்கெங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா, பாகத் கான் 2ஆம் பகதூர் ஷாவுடைய. சரியா, ஸோ 2ஆம் பகதூர் ஷாவை என்ன பண்ணுவார், பேரரசராக பிரகடனப்படுத்தி ஸோ அங்கே இருக்கக்கூடிய படைகளை வழிநடத்தினவர் பாகத் கான். சரியா, ஸோ இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். அங்கே யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்றத கொடுத்துருப்பேன். க்ரீன் கலரில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியை யார் ஒடுக்குனாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து திரும்ப கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க இல்லையா. அப்போ யாரெல்லாம் அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டு ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். புரியுதா? அப்போ டெல்லி வந்து பாகத் கான் 2ஆம் பகதூர் ஷா அங்கே தான் இருக்கார்.
புரியுதா? அதை ஒடுக்கினவர் ஜான் நிக்கோல்சன் மற்றும் லெப்டினன்ட் ஹட்சன் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த படையை ஒடுக்கிறதுல ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து கான்பூரில் நானா சாஹிப் தலைமையேற்றிருப்பார். சரியா? நானா சாஹிப் யார்? இரண்டாம் பாஜிராவின் தத்து பிள்ளை. இது நம்ம மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள் டாபிக் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ நானா சாஹிப் யார்? இரண்டாம் பாஜிராவின் தத்து பிள்ளையாக இருப்பார். கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஓய்வூதியம் தர மறுப்பு. சரியா? ஸோ கிழக்கிந்திய கம்பெனி கீழே ஒரு ஓய்வூதியம் தந்துட்டு இருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மறுத்துருவாங்க, தரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ நாடும் பிடுங்கப்படும், ஓய்வூதியன்றதும் கிடைக்காது. ஸோ அதனால தான் கான்பூரில் என்ன பண்ணுறாரு, இவர் கலவரத்தில் ஈடுபடுறார், கிளர்ச்சியில் ஈடுபடுறார். ஸோ இந்த ஒரு பகுதியில் ஹென்ரி ஹேவ்லாக்கும் காலின் கேம்பெல் என்ன பண்ணுறாங்க, அந்த அடக்குமுறையை கையாளுறாங்க. சரியா? ஒடுக்குறாங்க. சரி, கிளர்ச்சியை ஒடுக்குறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால். ஸோ பேகம் ஹஸ்ரத் மஹால் தலைமை தாங்கி கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. அவரை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தது சேம் காலின் கேம்பெல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பரேலி பகுதியில் கான் பகதூர், பீகார் பகுதியில் குன்வர் சிங், ஃபைசாபாத் பகுதியில் மௌல்வி அப்துல்லா, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்தந்த பகுதியில் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. லேட்டர் ஸ்டேஜில் அடக்கப்படும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடக்குமுறைன்றது கொண்டு வரப்படும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சி அண்ட் குவாலியர். சரியா? ஜான்சியில் யார்? ராணி லக்ஷ்மி பாய். சரியா? ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். குவாலியர் தாந்தியா தோப். சரியா? ஸோ லக்ஷ்மி பாய் ஜான்சி இழந்ததுக்கப்புறம் குவாலியர். ஸோ குவாலியரில் ஜானி லக்ஷ்மி பாயும் தாந்தியா தோப்பும் கலவரத்தில் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. ஹியூக்ரோஸ். சரியா? ஆங்கிலத்தில் ஹியூக் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் ஹக்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி படித்தாலும் ஓகே தான். சரியா? ஸோ ஹக்ரோஸ் ஹியூக்ரோஸ் எல்லாம் ஒன்று தான், நம்ம எப்படி படிக்கிறோமோ அப்படி தானே. ஓகேவா? ஸோ ஹக்ரோஸ் அப்படின்றதால இந்த கலவரம்ன்றது ஒடுக்கப்படும். சரியா? ராணி லட்சுமி பாய் இறந்துருவாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் பாக்பெட் ஷாமால் தலைமையில் நடக்கும். தன்லப் அதை ஒடுக்குவார். சரி, அடக்குவார். அதுக்கடுத்து பனாரஸில் ஜேம்ஸ் நீல் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொலை செய்யப்படுவார். சரியா? இங்கே பனாரஸில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருந்து வந்த ஜேம்ஸ் நீல் சுட்டு கொலை செய்யப்படுவார். அதனால் கிளர்ச்சின்றது இன்னும் பெருமளவு ஆங்கிலேயருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கும். இன்னும் ஒரு என்ன சொல்லுவோம், ரொம்ப ஃபோர்ஸோடு என்ன பண்ணுவாங்க, இன்னும் அடக்குமுறைன்றதை கையாளுவாங்க. சரியா? கலவரத்தை ஒடுக்குவாங்க. ஸோ ஓகேம்மா, ஃபைன். ஸோ இப்போது 1857 பெருங்கலகம் நடைபெற்ற முக்கியமான இடங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இடம் எல்லாமே இங்கே ஜஸ்ட்டு அப்படியே மேப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? சும்மா அந்த மேப்பை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ பாரக்பூர் பாருங்கள், இங்கேருந்து இதுதான் ஸ்பார்க்கு. இது ஸ்பார்க் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னது இந்த என்ன சொல்கிறது, அந்த அப்போ ஆங்கிலேய இராணுவ படையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இடையில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறுத்து ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படும். ஸோ மீரட்லேருந்து இங்கே தான் தொடங்கியிருக்கோம். மீரட்லேருந்து டெல்லிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இரண்டாம் பகதூர் ஷாவை பேரரசராக பிரகடனப்படுத்துவாங்க. சரியா? ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீகேப்சர் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ எல்லா இடத்தையும் அடக்குமுறைன்றது கையாளப்படும். எல்லா இடத்துலையும் ஒடுக்கிடுவாங்க ஆங்கிலேய அரசு. திரும்பவும் டெல்லியை எல்லாமே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ ஓகே. அதுக்கு பாருங்கள் ஒடுக்கம், ஆங்கிலேய அரசால் ஒடுக்கம் செய்யப்படுது. டெல்லி, மீரத்து, ரோஹில்கண்ட் பகுதி, ஆக்ரா பகுதி, அலகாபாத், பனாரஸ், இந்த எல்லா பகுதியிலுமே 1857 ஜூன் மாதத்துலேருந்தே ஆங்கிலேய அரசு என்ன பண்ணிடும், எல்லா இடத்துக்கும் படைத்தளபதிகளை ராணுவ வீரர்கள் அனுப்பிச்சு எல்லா இடத்துலையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. சரியா? எல்லாம் சப்ரஸ் பண்ணிவிடுவாங்க. சரியாம்மா? அதுக்கடுத்து பாருங்கள் டெல்லி. ஸோ எந்தெந்த டேட்டில் எந்தெந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு கீழே திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ கடைசியாக ஆங்கிலேயர் முக்கியத்துவம் கொடுத்தாங்க யாருக்கு, கூர்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள். விலக்கி வைத்தல் யார், ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள். ஏன் இந்த கிளர்ச்சியில் ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்களை சேர்ந்த மக்கள் தான் அதிக அளவு கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. புரியுதா? அதனால் ஆங்கிலேயர்கள் தன்னுடைய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும், தன்னுடைய இராணுவம் மற்றும் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்தியர்களாக பெரும்பாலும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. சரியா? அவங்க பதவிகளை வச்சுருந்துருக்க மாட்டாங்க. முக்கியத்துவம்ன்றது கூர்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. புரியுதாம்மா? ஓகே. ஏன் இவங்களாம் அதிகமாக கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்க, இவங்க பெரும்பாலும் கிளர்ச்சியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தாதவங்க. அதனால் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிடுவாங்க. புரியுதா? ஸோ ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் விளைவுகள். ஸோ இப்போ இந்த பெருங்கலகம் 1857 மூலயமா என்ன விளைவுகள், அதன் மூலயமா என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்கள். அலகாபாத்தில் அரசு தர்பார் கூட்டம்ன்றது நடைபெறும். 1852 நவம்பர் 1 நடக்கும். சரியா? இது மூலமா விக்டோரியா மகாராணி வந்திருப்பாங்க. விக்டோரியா ராணி பேரறிக்கைன்றது வெளியிடப்படும். சரியா? அந்த பேரறிக்கை யார் வாசி காட்டுவா, கானிங்.
சரியா, லார்ட் கானிங் சொல்லக்கூடிய கானிங் தான் வாசி காட்டுவார். ஸோ அவர் தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய கடைசி கவர்னர் ஜெனரல். சரியா, கடைசி கவர்னர் ஜெனரல். அவர் தான் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழே இந்தியா வந்ததுக்கப்புறம், சரியா, பிரிட்டிஷுக்கு கீழே இந்தியா காலனியப்படுத்துறதுக்கு அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு நேரடி கட்டுப்பாடு கீழே வந்துடும். அது வரைக்கும் 1858 வரைக்கும் இந்த கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்தியா. புரியுதா? அந்த படைகள் மற்றும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் அதனுடைய படைகளுக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த கலவரம் நடந்ததுனால இந்தியா பிரிட்டிஷாருடைய நேரடி அந்த அரசு பிரிட்டிஷ் அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்துடும். சரியா, அதனால தான் அதுக்கப்புறம் அது பிரிட்டிஷ் இந்தியா என்று அழைக்கப்பட்டது. சரியா, அதுதான் காரணம். சரியா, ஸோ இந்தியா ஆங்கிலேய அரசின் கீழ் காலனி ஆதல். அப்போது இந்த விக்டோரியா ராணி பேரறிக்கையை கானிங்ன்றவர் வாசிக்கிறார், லார்ட் கானிங் வாசிக்கிறாரு. அவர் தான் கிழக்கிந்திய கம்பெனியோடைய கடைசி கவர்னர் ஜெனரல். அவரே முதல் வைசிராயாவும் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய முதல் வைசிராயாவும் இவர் தான் இருப்பார். சரியா, ஸோ ஓகே. இதன் மூலயமா கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சின்றது முடிவுக்கு வருது. இந்திய கவுன்சில் அமைப்பு உருவாக்கப்படும். இந்தியாவுக்குன்னு இந்திய கவுன்சில் அமைப்புன்னு உருவாக்குறாங்க. சரியா, ஒரு அரசு செயலர்னா யார்? வைஸ்ராய் தான் அரசு செயலர். சரியா, வைஸ்ராய் மற்றும் 15 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கவுன்சில் அமைக்கப்படுது. சரியாப்பா, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வாரிசு இழப்பு கொள்கை, இந்த நாடுகள் இணைப்பு கொள்கை, இதெல்லாமே இந்த கொள்கை எல்லாம் ஒழிக்கப்படுது. ஏன்னா இதெல்லாம் தானே அரசுக்கு எதிராக வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுவதற்கு காரணம். அதனால் எல்லாத்தையும் ஒழிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், மேற்கத்திய கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தினர் இடையே தேசியவாத சிந்தனை உருவாதல். ஸோ இதுக்கப்புறம் மேற்கத்திய கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தினர் இடையே தேசியவாத சிந்தனை உருவாதல், இதனுடைய நீட்சி தான், இதனுடைய கண்டினியூஷன் தான் என்னது, இந்திய தேசிய காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள் உருவாகிறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் போன நம்ம கிளாஸில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் உருவாகிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் காரணம். சரியா, எப்போ 1858க்கு அப்புறம் உருவாகிறது. புரியுதா? ஏன்னா 1828 என்ன ஆகிடும், பிரம்ம சமாஜம்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும். நம்ம அதை பற்றி பேசலை. இந்த கலவரத்துக்கு அப்புறம் என்னென்ன தேசியவாத சிந்தனை சார்ந்த என்னென்ன இயக்கங்கள் உருவாச்சு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க தான் போகிறோம். சரியா, ஸோ அதுக்கு வித்திட்டது, அதுக்கு வழிவகை செய்தது இந்த ஒரு கலவரம். புரியாமா? ஸோ இதுக்கப்புறம் தான் இந்திய மக்கள்கிட்ட தேசியவாதம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஏற்படும். ஆங்கிலேய அரசை எதிர்த்து ஆரம்பத்தில் எடுத்தோடனே பெருசாலும் எதிர்க்கல அப்படின்னாலும் கொஞ்சமாவது குரல் கொடுக்கறது. சரியா, ஒரு கோரிக்கைகள் மூலயமா மிதவாத தலைவர்கள் இவங்களாம் உருவாகியிருப்பாங்க. அதன் மூலயமா இந்திய தேசிய காங்கிரஸ்லாம் உருவாயிருக்கும். ஸோ அதை நோக்கி தான் இந்திய தேசிய விடுதலை என்றது போயிட்டுருக்கும். சரி, இந்தியாவுடைய விடுதலை என்றது போயிட்டுருக்கும். அதை நம்ம அடுத்த கிளாஸில் 1 by 1 பார்க்கலாம். சரியா, ஸோ இவ்வளோ தான். அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நோட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொன்னதையும் கேட்டுக்கிட்டு அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். சரியா, ஸோ இந்த ஒரு யூனிட்டுடைய பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு பார்ட் 2வோட இந்த யூனிட்டு முடிஞ்சது. சரியா, இதை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அடுத்த யூனிட்டில் என்னென்ன இருக்குன்றது நான் ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு தெரியும். சரியா, ஒரு என்ன சொல்கிறது, சரியாம்மா பிடிஎஃப் ஃபைல் நேமே மறந்து போச்சு. சரியா, ஸோ இந்த சூப்பர் 100ன்ற யூனிட் லெசன் இருக்கு இல்லையா, ஸோ டாப்பர்ஸ் 100. சரியா, ஐ திங்க் டாப்பர்ஸ் 100. ஸோ அந்த டாப்பர்ஸ் 100ன்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட்டில் நம்ம என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். பிடிஎஃப்ல என்னென்ன யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸ் நம்பர் 24ல் மீட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ until then, bye from Prabhakaran from Prabhakaran Academy. So thank you students. Bye bye.